அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு vlog-ஆ இல்லாமல் ஒரு ரெசிபி மட்டும் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் கீமா பால்ஸ், மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. மட்டன் கைமா எப்படி வாஷ் பண்ணணும், அதில் அந்த ஃபில்டர் வச்சு நல்லா நிறைய டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ட்ரையாக இருக்கணும், கைமா ட்ரையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் தேங்காய், பொட்டுக்கடலை, தேங்காய் ஒரு 4 சில் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு மூணையும் ஃபஸ்ட்டு ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கைமா இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 kg கைமா எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டையுமே கைமா அந்த மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லி, உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாவும் கைமாவும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ அரைச்சோடனே நம்ம ஃப்ரை பண்ண வேணாம். அரைச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 an hour to 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு 10 minutes வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1.5 hours வச்சு எடுத்திருப்பேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு வடை மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இஷ்டம், நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு ஆயில் நல்லா சூடாகக்கூடாது. ஒரு மிதமான அளவு சூடானோடனே நம்ம பால்ஸ் எல்லாம் நான் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம போட்டுடலாம். போட்டோடனே நம்ம திருப்பக்கூடாது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பணும். இதில் வெங்காயம் நிறையா போட்டுறாதீங்க. 1/2 kg கைமாக்கு ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் போதும். அதுக்கு மேலே ஃப்ளேமில் நல்லா 2 போட்டிங்கன்னா உடஞ்சி எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் கீமா பால்ஸ் ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.